தமிழகத்துல இதை பற்றி பலமுறை நான் பேசியிருக்கின்றேன், பேசிக் கொண்டிருக்கின்றேன். புதிதாக அரசியலுக்கு யார் வந்தாலும் கூட அவர்களை மனதார பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கும் என்று இதற்கு முன்பு சொல்லியிருக்கின்றேன். இன்று விஜய் அவர்களுடைய அறிவிப்புக்கு பிறகு கூட என்னுடைய சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போட்டிருக்கேன். இந்த மாதிரி கண்டிப்பா அரசியலுக்கு வரணும், ஒரு நோக்கத்தோட வந்திருக்கிறாங்க, வரட்டும். சோ மக்களுக்கு எப்பவுமே வாய்ப்புகள் இருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், மக்களுக்கு சாய்ஸ் இருக்கணும். ஒரு கட்சியும் தன்னுடைய கொள்கையை தெளிவுபடுத்திய பிறகு மக்கள் முடிவெடுக்க போறாங்க. ஏன்னா ஜனநாயகத்தில் உங்களுக்கு தெரியும், மக்கள் தான் எஜமானர்கள். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கொள்கை இருக்கு, மக்கள் முன்னாடி வச்சிருக்கோம். நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு அவரும் அவருடைய கொள்கையை அறிவிப்பார் என்று நினைக்கின்றேன். அது மக்களுக்கு ஒரு ஆப்ஷன். அரசு நடத்துகிற டாஸ்மாக் கடையில் அடிக்கடிக்கு ரேட் ஏத்தினே இருக்காங்க. அண்ணே, நாங்க டாஸ்மாக் கடையை மூடணும், கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கின்றோம். குடிமகன்களுக்கு அதை விட நல்ல சரக்குன்னு என்ன சொல்றாங்க, ஆரோக்கியமான சரக்குன்னு என்ன சொல்றாங்க, அதை விட சிறப்பாக ஒரு கள்ளுக்கடையில ஒரு குடிமகனுக்கு கொடுக்க முடியும். இது எல்லாமே குடிச்சு குடல் வெந்து நம்ம சாவத்தான் போறோம். டாஸ்மார்க்ல இது எல்லாமே கெமிக்கல். 2 திமுக ஆலைகள் நடத்துவதற்காக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால எங்களை பொறுத்தவரை விலை ஏற்றம் விலை இறக்கம் என்பதை விட டாஸ்மார்க்கு மூடு விழா, கள்ளுக்கடைக்கு திறப்பு விழா என்பதிலே தெளிவாக இருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.